ஹாய், வெல்கம் பேக் டு சாய்ஸ்ரீ பிரியா சேனல். எங்கள் வீட்டில் வந்து பூசு வேலை ஓரளவுக்கு ஒரு 70% முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய பிக் வால் இருக்குது. அந்த வாலில் வந்து ஏதாவது சூப்பராக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆனால் இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணும் போதே யோசிச்சு வச்சுருந்தேன். நம்ம வந்து வேல் மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய வாலாக இருந்ததால் நம்ம இந்த குருகாடி மாதிரிலாம் கொடுத்துட்டு சென்டரில் அதுக்கு வந்து எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு 5 லைட்டு வரா மாதிரி ரூஃப் போடும்போதே கொஞ்சம் வளர்த்தி போட சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 5 லைட்டு, வார்ம் லைட் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு எல்லோ கலரில் லைட்டில் ஒரு 4 லைட்டு வச்சுட்டு சென்டரில் வேல் வந்து வரா மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரூஃப் போடும்போது அதை பிளான் பண்ணி நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் வால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க இன்ஸ்டாகிராமில் தான் இவங்களோட பேஜை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தரோட பேஜ் பார்த்துருந்தேன். ஒரு 4-5 பேரில் பார்த்ததில் இவங்க கொட்டேஷன் கொடுத்த எனக்கு நல்லா இருந்தது. நம்மளுக்கு ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. வேல்முருகன் சிற்பி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் இவருக்கு காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து முன்னாடி வந்து எவ்வளோ பார்டர் வைக்கணும், எவ்வளோ அடியிலேருந்து எவ்வளோ நீளம் வேணும் அப்படி எல்லாமே அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்றத சொன்னாங்க. கண்டிப்பாக பட்ஜெட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷார்ட்ஸை பார்த்துட்டு எவ்வளோ பட்ஜெட்னே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து வரைஞ்சதுக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்றதையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் முடிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி அவங்க கட்ட சொல்லிட்டாங்க. அதுவுமே நாங்கள் கொத்தனார்கிட்ட சொல்லி ஒரு பார்டர் மாதிரி பண்ணி வச்சுட்டோம். நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த கட்டெல்லாம் வந்து எலிவேஷன் பண்ணும் போதே, பூசு வேலை பண்ணும் போதே அவங்க வந்து கட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது இருக்கும் போதே நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டோம். அந்த சமயம் வந்து அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்களும் அவைலபிளாக இருந்ததால் எங்களுக்கும் அன்றைக்கி கொத்தனார் வேலை இல்லை அப்படின்றதால அவங்கள வர வச்சு பிளான் பண்ணி கரெக்டாக வந்து அன்றைக்கி டே 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜை போட்டாங்க. சூப்பராக வந்து சிமெண்ட் எல்லாமே முந்தா நாளே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் வேணும், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டம் வந்து கட் பண்ணியிருக்கணும், நாங்கள் வந்து மாதிரி நாங்கள் நிற்கிறதுக்கு பலகெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாமே நாங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். காலைல வந்தோடனே பூஜை போட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது என்ன அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, வந்ததுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு சாக் பீஸால் ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டாங்க. குத்து மதிப்பாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆணிலாம் போட்டு நம்ம முருகரை வேண்டிகிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மயிலுமே வந்து ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக வந்து பண்ணியிருந்தாங்க, செதுக்கியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக செதுக்குனாங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை கண்டிப்பாக வேணுங்க. பொறுமை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கலை நயத்தோடு தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக ஒன்றொன்றுத்தையும் பார்த்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவுட்புட்டுமே சூப்பராக வந்திருந்தது. 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஹெல்ப்பிங்க்கு ஒருத்தர் இருந்தார். இவர் தான் வந்து நம்ம வேல்முருகன் சிற்பி. இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் வரைஞ்சது ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பண்ணுறாரு, ஒன்றுத்தையுமே டீட்டெயிலாக பண்ணுறாரு. இவரை நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து வெளியூரில் இருக்குன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு நம்ம லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண பிறகு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்தாரு. அவங்களோட ஒர்க்கை அவங்க நீட்டாக சூப்பர் ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் கோவிலில் வந்து வேலை செய்வாங்க இல்லையா, கோவில் வேலை செய்கிறவங்க அவ்வளோ அழகாக செதுக்குன்னு இருப்பாங்க. நான் பார்த்து ரொம்பவே வியந்திருக்கேன். நம்ம கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இப்போ இந்த மாதிரி வீட்டில் எலிவேஷன்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு இந்த எலிவேஷன்ஸில். யானை வரைகிறது, புத்தர் வரைகிறது, அப்புறம் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரானமே ஹாலில் வந்து பெரிய வால் இருக்குது அப்படின்னா அதில் வந்து செடி வரைகிறது, யானை, அப்புறம் மயில், இன்னும் நிறைய சாய்பாபா, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ நிறைய இப்போ வரைகிறாங்க. பெரிய பெரிய கார்ட்டூன்லாம் கூட இவங்க வரைகிறாங்க, நான் பார்த்துருக்கேன்.
அவங்களோட அந்த பெயிண்ட் அந்த பண்ணுற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங்காக இருந்தது. மயிலோட ரெக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. லாங் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெயிண்ட் பண்ணவங்களும் சரி, வரைஞ்சவங்க சிற்பியோடதும் சரி, கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இது வரைஞ்சிட்ட பிறகு இவங்க ஒரு 6 o'clock வரையுமே பொறுமையாக இருந்து வரைஞ்சி அழகாக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து வெறும் வந்து சுண்ணாம்பு அப்புறம் ப்ளஸ் சிமெண்ட் ரெண்டும் சேர்த்து பண்ணுறதால எங்களுக்கு வந்து க்யூரிங் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஒரு நாள் மட்டும் க்யூரிங் ஆனால் போதும், மறுநாளே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து கோணிலாம் போட்டு 1 வாரம் கிட்ட க்யூரிங் பண்ணியிருந்தோம். க்யூரிங் வந்து நல்லாவே தண்ணி விட்டு விட்டு நல்லாவே பண்ணியிருந்தோம். அதனால் வந்து அதோட அவுட்புட்டே வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்தது. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மயிலும் வேலும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஆனதுமே வந்து இதை பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைபோட அந்த வீட்டுக்கு உள்ளே நுழையிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்து நெகட்டிவாக இருக்காங்கன்னா கூட அவங்க மனசு வந்து பாசிட்டிவாக மாற்றி நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பும். அதை தான் நான் ஃபீல் பண்ணனே. ஒரு வாட்டியும் இந்த முருகரை நிமிர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே எனக்கு புல்லரிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க இந்த வேலும் மயிலும் வரைஞ்சது. எங்கள் வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேருமே வச்சுருக்கேன். அதை வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணுறேன். எங்களோட வீடு பேருமே முருகரோட பேரில் அழகாக சூப்பராக தமிழ் பேரோடு வச்சுருக்கோம். இது க்யூரிங் ஆன பிறகு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேல்முருகன் சிற்பி அவர்கிட்ட சொன்னோம் இது மாதிரி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் தான் வெற்றிவேல் ஓவியரை வந்து எங்களுக்கு சொன்னார். இவருமே வந்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு பெயிண்டிங். நான் வந்து சார்ஜ் பிடியில் வந்து ஆல்ரெடி போட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட்டுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படின்றத அவர் வந்து சொல்லிட்டாரு. அதுவும் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு காலைல 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக ஒரு 6 பெயிண்ட் தான் மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்களோட வீட்டு எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த எலிவேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எலிவேஷனுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 15,000 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு 10,000 கேட்டிருந்தாங்க. இது இந்த இமேஜுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கம்பேர் பண்ணது நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய காசு எதிர்பார்த்தாங்க. இவங்க தான் எங்களுக்கு தோதாக இருந்தது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.